ಮೂಷಿಕ ಭಾಗನ ಮೋದಕ ನಮಸ್ತೆ ಸ್ವಾಮರನ್ನ ವಿಳಂಬಿದೆ ಸೂಸ್ತ್ರೆ ವಾಮನಾರೂಪ ಮಿಗೆ ಸ್ವರೂಪತ್ರೆ ಅಖಿಲ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ சூதாட்டங்களை ஆடி நாடு நகரங்களை எல்லாம் இழந்து ஏழையாக பராரியாக பாதச்சாரியாக காடை கலியாக அலைந்த போது எம்பெருமான் கண்ணபுரான் பார்த்தார். ஆண்டவர்கள் நீங்க எல்லாம் நாட்டை இழந்து நாடகம் புறப்படுறீங்க, உங்களுக்கு கண்டு ஒரு தங்கை இருந்தாலே அவருடைய ஞாபகம் இல்லை அப்படின்னா யாரு கண்ண எங்களுக்கு தங்கை யாருமே இல்லையே, நாங்கள் 5 பேர்கள் பாண்டவர்கள் தானே. இப்ப பகவான் சொல்றார் இல்லையப்பா, பாண்டுமகா மன்னன் வாழ்ந்த போது வேடுவச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு திருமணம் செய்து அவர்கள் ஒரு 5 பேர்கள் இருந்த போதிலும் உன்னுடைய அருமை சின்னம்மா மாத்ரா தேவி வாழ்ந்த போது முனிவருடைய பாண்டுமகா மன்னன் இறந்தார். அப்போ மாத்ரா தேவி கருவாகி இருந்தார். பொதுவா ஒரு பெண்ணால் கருவாகி இருக்கிற பொழுது அந்த கருவாகி இருக்கக்கூடிய அதே நேரத்திலே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. ஆக உடல் வேறு தாய் வேறு குழந்தை வேறாக எடுத்துட்டால் எரி ஊட்டவோ அல்லது புதைக்கவோ செய்யும். அப்ப என்ன பண்றார் பகவான், மாத்ராதேவி உடன்கட்டை ஏறப்போ மாத்ராதேவி கருவில இருந்த அந்த பிண்டத்தை பகவான் தூக்கி கடல்ல வீசுறான். அது கடல்ல போய் விழுந்தது. கடல்ல ஒரு சங்கில விழுந்ததுனாலே சங்கோதி அம்மன் அந்த பொண்ணுக்கு பேரு. வேற சங்கமித்திரை. என்ன மித்திரை? சங்கமித்திரை. உடனே இந்த சங்கமித்திரைக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னா மாப்பிள்ளை யாரு யாரு பொண்ணு கொடுப்பா? பொன்பொருள் எல்லாமே போச்சு. ஆக சக்கரவர்த்தி கோட்டைன்னு ஒரு கோட்டை, அந்த சக்கரவர்த்தி கோட்டையை அந்த வீரபத்ர சுவாமிக்கு சீதனமாக கொடுத்து சங்கமித்திரை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். பார்த்தான் துரியோதனே, மாமா சகுனி மாமா, பாண்டவர்களுக்கு சக்கரவர்த்தி கோட்டைன்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதை தெரிஞ்சிருந்தா சூதாட்டத்தில் எடுத்திருக்கலாம். இப்ப வேற வழி இல்ல, எனக்கும் மச்சனும் இருக்கான், பெயரோ ஜெயதரசன், என் தங்கை துச்சலை. அந்த வீரபத்ரனையும் சங்கமித்திரையும் கோட்டை விட்டு விரட்டி என்னுடைய மைத்துனன் அதாவது ஜெயதரசனை உள்ள வைத்து என் தங்கை துச்சலை உள்ள வைத்து 4 கோட்டை வாசப்படி காவல் வச்சிடணும். எப்படி காவல்? ஒருவேளை பாண்டவர்கள் கோட்டைக்கு வந்து கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய மைத்துனனையும் சகோதரியையும் விரட்டு விட்டார்களே ஆனால் ஆகையினாலே கோட்டைக்கு காவல் வைக்கணும். இந்த கோட்டை சேத்தரசன் கோட்டை. சபாஸ்.
கிழக்கே விநாயக பெருமாள், தெற்கே தட்சிணாமூர்த்தி, மேற்கே முருகன், வடக்கே வல்லத்துமா காளி. இப்படி 4 கோட்டைக்கும் வாசல் படிக்கு காவல் வச்சாச்சு. உடனே பார்த்தால் யார்? அந்த பாண்டவருடைய மைத்துன வீரபத்திர சுவாமி. பாண்டவர்களே கோட்டையை விட்டு அகற்றி விட்டான் துரியோதனே. கோட்டைக்குள்ள அவனுடைய மைத்துன வச்சிருக்கான், கோட்டையை மறுபடியும் கைப்பற்றணும். உடனே என்ன பண்றா? பாண்டவர்கள் பகவானை அடைத்து எம்பெருமானே நமோ நாராயணா சக்கரவர்த்தி நாம பிடிக்க வேண்டும் என்ற போது சரி வாங்க கோட்டைக்கு போகலாம் அப்படின்னா கோட்டைக்கு வந்து பார்த்தால் கிழக்கே விநாயகன், தெற்கே தட்சிணாமூர்த்தி, மேற்கே முருகன், வடக்கே வல்லத்துமா காளி. பாண்டவர்களே இப்பொழுது போய் கோட்டை வாசப்பட்டியில வதிய கேட்போம், கொடுத்தா போச்சு, கொடுக்கலைன்னா பசேரி வீட்டுக்கு போறதா இதுக்குதான் புதுசா கல்யாணம் பண்ணவனெல்லாம் பம்படிக்க கூப்பிடாதான். அதனால கிழக்க போகலாமா? போட்ட வாசல் பிள்ளையார் இருக்கிறா, நல்லா பாத்துக்க. அடுத்து வாசப்படிக்கு வந்தா தெக்குக்கோட்டை வாசப்படியில தட்சிணாமூர்த்தி. பாண்டவர்களே தட்சிணாமூர்த்தி கட்டுக்காவல் பலமாக இருக்கிறது. அடுத்த போகலாம் மேற்க போங்க, அரவணை தள்ளி விட்டுறாரு. ஆறாயிரம் பாண்ட மேலக்கோட்டை வாசப்படிக்கு வாசப்படியில முருகப்பெருமாள் கட்டுக்காவல் பலமா இருக்கு. ஆகையினாலே வடக்கு கோட்டை வாசல் தேடி, வடக்கு கோட்டை வாசல் தேடி ஆறாயிரம் பாண்டவர்கள் வடக்கு கோட்டை வாசப்படிக்கு வந்தா வடக்கு கோட்டையிலே தாயாக விளங்கக்கூடியவன் வல்லத்துமா காளி கோவில் கொண்டு இருக்கிறார். பாண்டவர்களே இப்ப கட்டுக்காவல் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. முதல் சுற்று வந்துட்டோம். இரண்டாவது போய் வழியை கேட்போம், கொடுத்தால் போச்சு, கொடுக்கலைன்னா மூன்றாவது சுற்றிலே அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுத்து கோட்டை வாசப்படியை பிடிச்சிடலாம். போது ஆமா இரண்டாவது சுற்று போய் பிள்ளையார் வைக்க போங்க. ஐயா நாயக பெருமானே கொஞ்சம் வழிவிடுங்க, உள்ள போயிட்டு வந்துடுறோம். கொஞ்சமா வழி பிள்ளையார் சாப்பிடல நான் கேட்டாதான் ஒரு வழிவிட மாட்டாரு. நீயாவது கேட்டு பாரு. பாண்டவர்களே அதாவது விநாயகர் பெருமான் வழி வழிவிட முடியுமா? கொஞ்சமா ஓரமா வதிரங்களை போயிட்டு வந்துடுறேன் முடியாதா? மேலக்கோட்டை வாசப்படி மேலக்கோட்டை வாசப்படியில முருகப்பெருமானுடைய கட்டுக்காவல் பலம். எம்பெருமானே முருகா கொஞ்சம் வழி விடுங்களேன், உள்ள போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வாய்ப்பு இல்லையா? சரி பாண்டவர்களே காளிகாதேவியோட வடக்கு கோட்டை பிடிக்க வேண்டும். மூன்றாவது சுற்று வர போறோம். அம்பாளுடைய தவ வலிமையை நம்ம குறைக்கணும். அம்மாவோட தவ வலிமை எப்ப குறையும்னா அமாவாசை என்று அகுரமா இருப்பா. அமாவாசை என்று மிகப்பெரிய கோபம். அப்ப அவருடைய கோபத்தை தணிக்கணும், தவ வலிமையை குறைக்கணும்னா நம்முடைய பிள்ளை அதாவது அர்ஜுனுடைய பிள்ளை அபிமன்னனை சிறு குழந்தையாக நான் வித்துக்கிட்டு வர்றேன். அம்மாவோட ரகசியம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால்தான் வடக்கு கோட்டை வாசப்படியை பிடிக்கலாம் என்றால் அபிமன்னன் என்ன பண்றான்? அமாவாசை என்று காளிகாதேவியுடைய தலைக்கு மேலே சக்கரமானது சுழலும். அந்த சுழலக்கூடிய சக்கரத்தை நிறுத்தணுமையானால் தாயினுடைய தவ வலிமை குறையும். அப்போ அந்த சக்கரத்தை நிறுத்த வேண்டுமையானால் வாழைத்தண்டு குறுக்கே விட்டோமையானால் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய பல்லானது வாழைத்தண்டிலே சுருகும், சக்கரம் நில்லும். அப்போ அம்பாளுடைய தவ வலிமை குறையும். காளிகாதேவி கரங்களை பின்னே கட்டி வடக்கு கோட்டை வாசப்படியை பிடித்து விடலாம். ஆகையினாலே பிள்ளையாருக்கு தேவை அவளும் பொறி கடலும் மோதகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? மூணாவது சுற்று வந்துருக்கும், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? பாண்டவர்களே அவள் பொறிகடல் மோதகம் எடுத்தேன்னு அதுல எடுங்க. வச்சிருக்கிறா ரொம்ப பெருசா இருக்கு, கத்தியில வேணும். அதுக்கு 6 புரோட்டா அடிச்சா அப்படிதான் இருக்கும். தம்பி எல்லாம் கொடுத்துட்டீங்களா? பார்த்தார் விநாயக பெருமான் அந்த அவள் பொறிகடல மோதகம் இவையெல்லாம் புசித்து கிழக்கு கோட்டை வாசப்படி மறந்தார். பாண்டவர்களாகப்பட்டவர்கள் தெற்கு கோட்டை வாசப்படிக்கு வந்தார்கள்.
தெற்குகோட்டை வாசப்படியில தட்சிணாமூர்த்தி என்ன கேட்கிறாரு? மலை எத்தனை கடா, மலை எத்தனை சாதம், இப்படி கொஞ்சம் வழி விட்டு நிற்கலாமே உங்களுக்கு பனமரத்துல கொண்டு கட்டியாச்சு. மலை எத்தனை சாதம், ஒரு உண்ட சாதத்தை மலையில கொண்டு வச்சாச்சு. ஒரு தொண்டையில கையில வைத்து எண்ணெயில விட்டார்கள். தட்சிணாமூர்த்தியாரே, மலை எத்தனை கடா கட்டிக்கல பாருங்க, சுனை எத்தனை தயிர், பனை எத்தனை கடா, அதை பார்த்தாருல எம்பெருமான் கண்ணபுரா தெற்குகோட்டை வாசப்படியை இயற்கை வருகிறார்கள். இயற்கை முருகப்பெருமான் கொண்டவள் இருக்க கண்டவளை துரத்தியவன். கொண்டவள் இருக்க, அதாவது தெய்வ யானை இருக்க குரத்தியை துரத்தி மனம் முடித்தவனு சொல்றேன். உனக்கு புத்தி அங்க போவாது. அதனால முருகா கொஞ்சம் வழி விடுங்க. அப்பெல்லாம் போக மாட்டாரு விட்டு கரகாட்டம் காவடி கட்டம் பாண்டவர்களே, ஆகையினாலே மேலக்கோட்டை வாசப்படியிலே முருகனுடைய வாசல்படி பிடிக்க வேண்டும் எனால் அமரவாதி பெண்கள் சமரவாதி பெண்களை கொண்டு வந்து நடனமாட வைக்கலாம் என்ற உடனே மாதர்கள் ஆடினார்கள் பாடினார்கள். நிலவோ பார்த்தான் முருகன். ஆகா, தெய்வயான எங்கேயோ இருக்கிறார், பள்ளி எங்கேயோ இருக்கிறார். இந்த பெண்களை திருமணம் செய்தார். அவர் 2 பேருக்குமே தெரியும் போது 10ஓட 11 அத்தோட அது ஒண்ணா இருக்கட்டும் என்று மேலக்கோட்டை தாயார் காளிகா தேவனுடைய சித்தரை நின்றது. தவ வலிமை குறைந்தது. உடனே அம்பாளுக்கு பூஜா விதிகளை எல்லாம் செய்தார்கள். பாண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள் நடல நல்லோ கொஞ்சம் நவுந்து வந்து
எனக்கு இரு சத்தருங்க ஆவேசக்காரி ஆயிரங்கன் வாரி பூவாசம் வேணும் கொண்டு புரண்டாடும் காளே உடுக்கத்தடாரி அடிக்கும் பிடாரி உக்கிரகாளி பத்திரகாளி தாயே ஆயிரம் தோளும் படபடக்க அடி அண்ட பகிரண்டம் கிடுகிடுக்க உருட்டி முழிச்சுக்கிட்டு உடுக்க அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வாடி அம்மா அழகு முத்து